இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை சொன்னது போலவே எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ஹைட்ரஜன் பாம்பை போட்டு வெடிக்க வச்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷன் எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியல்ல கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான நபர்களை சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தா, இந்த முறை அதுக்கு நேர் எதிராக எப்படி எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர்களை இந்த பட்டியலிருந்து நீக்கிச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிஸ்டமேட்டிக்கா இந்த விஷயத்தை எப்படி செஞ்சிருக்கிறாங்க, இதற்காக கால் சென்டரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. புதிதாக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இதற்காக வேலைகளை திறம்பட செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க குறிவைத்த வாக்காளர்கள் யார் யார் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்கிறாரு. நேரடியாகவே எலெக்ஷன் கமிஷனுடைய ஞானேஷ்குமார் அவர்களுக்கு சவால் விட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வார கால கெடுவை அவருக்கு விதித்திருக்கிறாரு. ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த ஆதாரங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி அவர் பேசினார் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தினுடைய தேவபுரா தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை எப்படி முறைகேடாக சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டாரு. அது நமக்கு தெரியும். அதுல வாக்காளர் பட்டியலில் போட்டோக்கள் இல்லை, அது மாதிரி அட்ரஸ் 0, 2-3 இடத்துல ஒரு நபருக்கே வாக்கு, இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள்ல அந்த வாக்காளர் பட்டியல் இருந்தது. அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார். இந்த முறை அவர் முற்றிலும் வேறுபட்ட விதத்துல இந்த வாக்காளர் பட்டியலிருந்து எப்படி இவங்க இந்த வாக்காளர்களை நீக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்கா அதை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அவர் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாரு. அதுல 2 தொகுதிகளை சொல்றாரு. ஒன்று ஆலந்து தொகுதி, கர்நாடகத்தினுடைய அந்த தொகுதி, இன்னொன்னு மகாராஷ்டிரா. இந்த ஆலந்து தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பூத் லெவல் ஆபீசர், அந்த பூத் லெவல் ஆபீசருடைய மாமா ஓட்டு போட வர்றாரு. ஓட்டு போட வரும்போது தான் அந்த ஓட்டு இல்லை, அது நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இதனுடைய பின்னணியில இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவர் அப்ளிகேஷனே கொடுக்கல. இந்த வாக்காளரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான அப்ளிகேஷனை அவர் கொடுக்கல. இப்படி பலருடைய பேரையும் அந்த பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6018 நபர்களை அந்த பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க. இது எப்படி செய்யப்பட்டது? இந்த எல்லா நபர்களையுமே காங்கிரஸ் தரப்புல போய் விசாரிக்கிறாங்க. களத்துல போய் அந்த ஆதாரங்களை திரட்டுறாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக பேசுறாங்க. பேசும்போது எங்களை நீக்கப்பட்டது எங்களுக்கே தெரியாது, எப்படி நீக்கினாங்க, இது சம்பந்தமாக நாங்க எந்த மனுவையும் கொடுக்கல, ஃபார்மையும் கொடுக்கல, அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நீக்கப்பட்டது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல தான் திடுக்கிடக்கூடிய தகவல்களை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுறாரு. இது எப்படி நீக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, பலருடைய ஐடி அட்ரஸ், ஒரு நபருடைய ஐடி அட்ரஸை எடுத்து அவர்கள் இதை நீக்கினதாக பதிவாயிருக்கு. அதுல ஒரு நபர் கோடாபாய் அப்படிங்கிற 63 வயதான ஒரு லேடி, அவங்க 12 வாக்குகளை நீக்கியிருக்காங்க. அவங்களுடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து 12 வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட செல்போன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்நாடகத்தை சார்ந்த செல்போன்கள்ல வெளி மாநிலத்தை சார்ந்த செல்போன்கள் இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணிடத்திலேயே பேட்டி எடுத்து அங்க அதை ஒளிபரப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, நான் ஃபோன் வந்தா அட்டன் பண்ணுவேன், ஃபோன் பேசுவேன், அவ்வளோதான். நான் இந்த வயசுல போய் நான் எதுக்கு கம்ப்யூட்டர்ல போய் எல்லாம் இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய போறேன் அப்படிங்கிறத அவங்க பேசுறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, முறைகேடாக ஒருத்தருடைய அந்த செல்போனை ஹேக் பண்றது, அதுக்கு உள்ளால போய் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக சொல்றாங்க. அது மாதிரி சூரியகாந்த் அப்படிங்கிறவருடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து 12 வாக்குகளை வெறும் 14 நிமிஷத்துல நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அவரையே கூப்பிட்டு மேடை ஏற்றுறாங்க. மேடை ஏற்றி இது எப்படி நடந்தது, உங்களுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இது பற்றி எந்த நாலேஜும் இல்லை, நான் எதுவும் பண்ணவும் இல்லை அப்படிங்கிறத அவர் நேரடியாகவே பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்றாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த ஒரு நபர் நாகராஜ்.
நாகராஜ் அப்படிங்கிறவருடைய ஐபி அட்ரஸ்ல இருந்து 2012 டிசம்பர் மாசத்துல ஒரு 2 பேரை வந்து டெலீட் பண்ணியிருக்கிறார். இந்த 2 பேரையும் டெலீட் பண்ணதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. அவர் வந்து விடிய காலம் எழும்புறாரு. எழும்பி சரி நமக்கு 2 பேரை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்றாரு போல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணி 7 நிமிஷத்துல இந்த ஒர்க்கை வந்து தொடங்குறாரு. 36 செகண்ட்ல 2 நபர்களை வந்து டெலீட் பண்றாரு. அப்போ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து அதை ஏத்துறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும், அதை வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து டெலீட் பண்றாங்கன்னு சொன்னா இது வந்து மனிதன் செஞ்ச விஷயம் இல்லை அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள் உறுதியாக சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இது வந்து சிஸ்டமேட்டிக்கா இதுக்கு ஒரு ஆப் தயார் பண்ணி இந்த ஆப்பை வந்து மனிதர்கள் வந்து இயக்கி இருக்கிறாங்க. இது வந்து உறுதி. இதற்காக வந்து லேப்டாப்பு, டேபு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி செல்போன்கள் வந்து கர்நாடகத்தில் உள்ள செல்போன் வந்து பயன்படுத்தலை, வெளி மாநிலங்கள்லேருந்து செல்போன்களை வாங்கி இதற்காக வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல வந்து பின்னணியில யார் இருக்காங்க, யார் இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணைய மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர் வந்து யாரை காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. இதற்கான பதிலை வந்து ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இதுல வந்து நீக்கப்பட்ட வாக்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதிவாசிகளுடைய ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஓபிசி, சிறுபான்மையினர் இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் 100% வந்து கண்டெடுத்து அப்படி நீக்கி இருக்கிறாங்க. இது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளுக்கு சேர வேண்டிய வாக்குகள், இந்த வாக்குகளை திட்டமிட்டு இதுல இருந்து நீக்கி இருக்காங்க. அப்போ இது திட்டமிட்ட ஜனநாயக படுகொலை. இந்த ஜனநாயக படுகொலைக்கு ஞானேஷ்குமார் அவர்கள் வந்து துணை போறாங்க. இந்திய ஜனநாயகமே வந்து தகர்க்கப்படுது. இளைஞர்களுடைய எதிர்காலமே இந்திய ஜனநாயகத்தை நம்பி இருக்கு. அவர்களுடைய வேலை வாய்ப்பு விஷயங்கள், எதிர்காலம், இது எல்லாமே இந்திய ஜனநாயகத்தை நம்பிதான் இருக்கு. இந்திய ஜனநாயகம் தகர்க்கப்பட்டால் அது மிக மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். ராகுல் காந்தியாக இருக்கக்கூடிய நான் வந்து இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிடுவேன். ஆனா இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படிங்கிறத வந்து திடமாக வந்து அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்ல, 2012 வருஷம் நடத்தப்பட்ட இந்த முறைகேடு இருக்குல்ல, 6018 ஓட்டுகள் வந்து கர்நாடகத்தில் வந்து முறைகேடாக நீக்கப்பட்டது. இந்த முறைகேட்டில் கர்நாடகத்தினுடைய சிஐடி பலமுறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க, இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு எந்த விதமான பதிலையும் வந்து தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் முறையாக சொல்லல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சிஐடி கேட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கம்ப்யூட்டர்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து நீங்க தரணும், நீங்க தந்தீங்கன்னு சொன்னா இந்த முறைகேடு எப்படி நடத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கு. அது மாதிரி வந்து ஓடிபி நம்பர், அதாவது ஒருத்தருடைய வாக்கு வந்து நீக்கப்படுதுன்னு சொன்னா அவருக்கு வந்து ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் எப்படி கையாளப்பட்டது அப்படிங்கிற கேள்விகளை வந்து சிஐடி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதற்கான எந்த பதிலையும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இதுவரைக்குமே சொல்லல. கடைசியாக 2025 வந்து அவங்க வந்து சிஐடி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதுக்கும் எந்த விதமான பதிலையும் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லல. அப்போ திட்டமிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூட்டு சேர்ந்து இந்த கள்ளத்தனங்களை, இந்த ஓட்சோரியை வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் மீது வச்சிருக்கிறாரு. இதற்கான பதிலை வந்து ஒரு வாரத்துல நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத வந்து அவர் உறுதியாக ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. இது வந்து மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எப்படி சிஸ்டமேட்டிக்கா இதுக்குன்னு ஒரு ஆப்பை வந்து உருவாக்கி இந்த நவீன ஓட்டு கொள்ளையில எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட சேர்ந்து கொள்ளையடிக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கக்கூடிய அவருடைய பிரஸ் மீட். வரக்கூடிய நாட்கள்ல எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போலவே என்ன உருட்டுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.
இதுக்கு வந்து நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் ராகுல் காந்தியை நோக்கி எலெக்ஷன் கமிஷன் சொல்ல போகுதா, இல்லைன்னா வந்து இதற்காகவே ஒரு ஒப்புக்கு ஒரு பிரஸ் மீட்டை எலெக்ஷன் கமிஷன் வந்து நடத்த போதா, இல்லைன்னா இதை வந்து கடந்து எலெக்ஷன் கமிஷன் போதா, இந்திய வாக்காளர்கள் மீது ராகுல் காந்தி அவர்கள் தாக்குதல் நடத்துறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்ல போறதா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இந்த உதாரணங்களை, இந்த ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது இங்க மட்டும் இல்ல, நாடு முழுவதுமே இந்த திருட்டு திட்டமிட்டு சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இதை வந்து ஒரு முறையாகவே ஒரு புதிய ஒரு குழுவே இந்த வேலையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. அதற்கான விஷயங்களை தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, பீகார், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்ல எல்லாமே இந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலையை வந்து இவங்க வந்து அதிரடியாக செஞ்சிருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு ஆப்பை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க உருவாக்கி இதனுடைய அடிப்படையிலேயே இந்த வேலைகளை வந்து திறம்பட ஓட்ட களவாணக்கூடிய வேலையை வந்து சூப்பரா வந்து அவங்க பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறாரு. இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பொறுப்பு வந்து இளைஞர்களுடைய பொறுப்பு. இளைஞர்களுடைய எதிர்காலமே இந்த இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில தான் அமையும் அப்படிங்கிறத மிக மிக எச்சரிக்கையாகவே அவர் வந்து நாட்டு மக்களுக்கு முன்னால வந்து வைக்கிறாரு. ராகுல் காந்தி என்கிற இந்த தனிப்பட்ட நபர் வந்து இன்றைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிருவேன், ஆனா இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு அப்படிங்கிறத அறுதியிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர்களுக்கு அவர் வந்து இந்த சவால்களை விடுறது மட்டும் இல்லாம இந்த ஆதாரங்களை வந்து நீங்க வெளியிடணும், எப்படி எப்படி இந்த வாக்குகள் வந்து திருடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை வெளியிடணும், இதற்கான பதிலை வந்து ஒரு வாரத்தில் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான காலக்கெடுவை வந்து ராகுல் காந்தி அவர்கள் விதிச்சிருக்கிறாங்க. பாப்போம் தொடர்ந்து இந்த விஷயத்துல என்னென்ன நடக்கு, இந்த அதிர்வலைகள் தொடர்ந்து எந்த மாதிரியான எதிர்வினைகளை வந்து இந்தியாவில் ஏற்படுத்த போகுது. வழக்கம் போலவே இந்தியாவினுடைய தேர்தல் கமிஷன் வந்து ராகுல் காந்திட்ட நீங்க வந்து இதுக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற எச்சரிக்கையை விடுக்க போதா, இல்லைன்னா வழக்கமாகவே ஒரு சப்பு சந்தம் இல்லாத செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி இதை வந்து கடந்து போறாங்களா, இதுல மௌனம் பாலிக்க போறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இதை பற்றி அடுத்தடுத்த தகவல்களை உங்களுக்கு தர்றதுக்கு நாங்க காத்திருக்கோம். உங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு முக்கியம். கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.